Beautiful souls kalla ennoda vanakkam. This is Nisha from Extreme Makeup. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் glam look பார்க்க போறோம். From the beginning ல இருந்து end வரைக்கும் பார்க்க போறோம். So please watch it and மறக்காம கீழ ரெட் கலர்ல ஒரு subscribe னு போட்டுருக்கும். அது subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு bell மாதிரி அடிக்கும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க calling bell அடிக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ வந்துச்சுனா உடனே வந்து உங்களுக்கு வந்து notification வரும். So அதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போற மேக்கப் என்னன்னு பாத்தீங்கன்னா from the beginning ல இருந்து end வரைக்கும் பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்புறமா வந்து ஸ்கின் கேர் நீங்க எப்படி பண்ணனும், மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணனும், அதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணனும்ங்கறத full வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் ஸ்பெஷலி மேக்கப் லவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please watch it. Makeup ல வந்து basic step என்னன்னு பாத்தீங்கன்னா cleanse போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லா க்ளீன் பண்றதுக்காக. So cleanse வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். So next step பாத்தீங்கன்னா டோனர் போட்டுக்கறேன். எதுக்காக டோனர்னு பாத்தீங்கன்னா சைடு பை சைடு நம்ம பண்ணதுல வந்து நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓபன்டா இருக்கும். So அதை க்ளோஸ் பண்றதுக்காக தான் டோனர் நம்ம யூஸ் பண்றோம். So நான் டோனர் வந்து இப்போ யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து அரோமா மேஜிக்கோட டோனர். இது ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் டோனர் எந்த மாதிரி வாங்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டோனர் அப்ளை பண்ணுறோம். ஸோ டோனர் வந்து எப்பவுமே டேபிங் மோஷனில் தான் பண்ணணும். ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள் ஆல் ஓவர் த ஃபேஸ். ஸோ டோனர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னுக்கு எப்போவுமே வந்து பயங்கர ஒரு சேஃப்டியான ஒன்று. மாய்ஸ்சரைசர் இது பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ பண்ணுறேன். பயோ கோகோனட்டுன்னு சொல்லி சூப்பராக இருக்கும் இது. இது எனக்கு ரொம்ப டச் டு மை ஹார்ட். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். மாய்ஸ்சரைசர் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா. மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு நேராக வந்து நான் ப்ரைமருக்கு போயிடுறேன். திஸ் இஸ் சிலிகான் ப்ரைமர். ஐ லவ் சிலிகான் ப்ரைமர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் பாரோட சிலிகான் ப்ரைமர். ரொம்ப கம்மி ரேட் தான். உங்களுக்கு ஃபுல் கிளாம் மேக்கப் போடணுன்னா கண்டிப்பாக ப்ரைமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ப்ரைமர் டீ ஜோனில் தான் அப்ளை பண்ணணும். டீ ஜோனுங்கிறது திஸ் இஸ் த டீ ஜோன். ப்ரைமர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்ட் அண்ட் கன்சீல் பண்ண போகிறோம். கரெக்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் அப்புறமா வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து நம்ம கரெக்டர் பண்ணுறோம். கரெக்டருக்கான ப்ரஷஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த கரெக்டர் ப்ரஷ் மேக்கோடது. ஸோ திஸ் நைக்கா கரெக்டர் பேலட். ஸோ இதிலேருந்து வந்து கரெக்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். கரெக்டருக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கரெக்ட் பண்ணுங்கிறது அதுக்கான ஒரு லெசன் அடுத்த வீடியோஸில் போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ we start the correction. ஸோ கரெக்ஷன் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். கன்சீல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண இடத்தெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீட்டில் வந்து பட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் போடுறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கண்டிப்பாக கன்சீல் போடணும். அப்போ தான் வந்து ஃபைன் லுக் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் கிளாம் மேக்கப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்சீல் போயிடலாம். கன்சீல் பண்ணுறதுக்கு வந்து சேம் இதே நைக்காவோட பேலட்லேருந்து நான் வந்து என்னோடய மீடியம் ஷேட் பேலட் இந்த பேலட்லேருந்து கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் கன்சீல் பண்ணுறேன். இதில் 4 கலர்ஸ் வரும். உங்களோட ஷேடு என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சீல் பண்ணலாம். என்னோடய ஷேட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இல்லையா, நிறைய காலியாக இருக்குது பாருங்கள், அந்த ஷேட் தான் நான் போட போகிறேன். வந்து நான் இப்போது கன்சீல் போடுறேன். அதே கரெக்ட் பண்ண அதே சேம் பிளேசஸில் வந்து டேபிங் மோஷனில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப ஈவன் டோனாக தெரியணுங்கிறதுக்காக தான் கரெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்ஷன் கன்சீல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஐ லவ் த ஃபவுண்டேஷன். மேப்ளின் ஃபிட் ஃபவுண்டேஷன் தான் போட போகிறேன். ஸோ என்னோடய ஷேட் வந்து 330. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகே. இப்போ நான் ஃபவுண்டேஷன் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபிங்கரால். ஸோ இதுக்கப்புறமா வந்து இது வந்து ரியல் டெக்னிக்கோட ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னில் படுற மாதிரியே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட.
இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நான் போட போகிற பவுடர் பார்த்தீங்கன்னா மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் தான் போட போகிறேன். என்னோடய ஷேட் நம்பர் சேம் 43. ஸோ பவுடரை வந்து இப்படி கொஞ்சோன்னு எடுத்து எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா லாங் லாஸ்டிங் கிடைக்கும் மேக்கப் உங்களுக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்வெட்டிங் எதுவும் ஸ்பெஷலி வெயில் டைம், நம்ம சென்னையில் வெயில் டைமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்து நெக்குக்கும் போட மறந்துடாதீங்க. லைட்டாக போட்டுக்கிறேன், நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஃபினிஷ். இப்போ வந்து நம்மளோட ஐ மேக்கப் ப்ளஸ் ஐலைனர் அண்ட் காஜல் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கான்டோர் போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐலைனரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐலைனர் பற்றி ஃபுல் டியூட்டோரியல். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஐலைனர் போடுறதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கான்டோர். இப்போ வந்து நம்ம கான்டோர் பண்ண போகிறோம். திஸ் இஸ் மை கான்டோர் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் கான்டோர் எப்படி பண்ணுங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னாடி போட்டிருக்கேன் கான்டோர் எப்படி பண்ணுங்கிற வீடியோ. அதில் போய் பார்த்தீங்கன்னா கான்டோர் எப்படி பண்ணுங்கிறதும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் போடுறோம். ப்ளஷ், திஸ் இஸ் த ப்ளஷ். சிரிக்க சொல்லிட்டு திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ப்ளஷ். அண்ட் டைரெக்டாக வந்து ஹைலைட். இப்போ வந்து நான் ஹைலைட் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட் வந்து பெக்கா ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். பயங்கர சூப்பராக இருக்கும். நோ ப்ராப்ளம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். நான் கையிலே போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஹைலைட் ஏரியா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் மை ஹைலைட் ஏரியா. கையிலே கூட நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கை வந்து ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, காஞ்சி இருக்கணும். அண்ட் கொஞ்சோண்டு நோஸில் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய குட்டி நோஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராஸ் போட போகிறேன். ப்ராஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். நான் யூஸ் பண்ணுறது வந்து பவுடர் ப்ராஸ். ப்ராஸ் போட்டாச்சு. சேம் வந்து ப்ராஸ் கீழேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவில். ஸோ நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ரெட் கலர் லிப்ஸ்டிக். இது லாக்மியோடது. ஸோ நம்மளோட லுக் முடிஞ்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக வந்துடும். பை பாய், டேக் கேர்.